அம்மா காலையில் வேலைக்கு போகும்போதெல்லாம் மணத்தக்காளி கீரை 2 பிச்சு அதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு வாயில் போட்டுட்டு மென்னுட்டே போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அவங்களுக்கு இந்த வாயில் அடிக்கடி ஹீட் பபிள்ஸ் வந்துடும், அது ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு இது காலையில் வெறும் வயிறில் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் அது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணத்தக்காளி கீரை தான் அடிக்கடி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் அதை கண்டுக்க கூட மாட்டோம். இப்போ என்னன்னா ஹீட் பபிள்ஸ் வந்தால் உடனே வந்து அந்த மந்திரத்தை தான் வந்து கையில் எடுக்கிறது. அந்த கீரை வந்து ஒரு 2 கட்டு 3 கட்டு வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணிட்டு கீரை பொரியல், அதுக்கப்புறம் கீரையில் துவையல், சட்னின்னு சொல்லிட்டு இதே தான் மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்றது. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ கிடைக்கிற கீரைகளில் கசப்பு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக புளியும் தேங்காயும் வச்சு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நார்மலாக புதினா சட்னியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. கசப்பு பெருசாக தெரியல. என் பையனுமே வந்து விரும்பி சாப்பிட்றான். ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். வீட்டில் எல்லாருக்கும் என்னென்னு தெரியல, வாயில் வந்து ஹீட் பபிள் வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பெயினாக இருக்குது. அதனால தான் பேன்கேக் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட் ஃப்ளாரில் வந்து பேன்கேக் பண்ணியிருந்தேன். ஸோ எக் இல்லாமல் வாழைப்பழம் யூஸ் பண்ணி தான் பண்ணினேன். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு.